பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஓடி வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணாலாம். ஏன்னா அந்த வீரராமனை அன்றைக்கி தான் பார்த்தேன். கல்யாணராமன் பட்டாபிராமன்லாம் பார்த்துட்டான். இப்போ வீரராமனை இன்றைக்கி தான் பார்க்குறாள். இது ஆலிங்கனம் பண்ணதுமே சுவாமிக்கு இந்த உடம்புல உள்ள வரங்கள்லாம் போயிட்டு தான். இது என்னாச்சு, அகம்பரன்னு ஒரு ராட்சன் மாத்திரம் விட்டார். இதுக்கு நான் போய் சமாச்சாரம் சொல்ல. அவன் போய் சொன்னான் ராவணத்தை, இந்த மாதிரி எனஸ்தானவை தான் எடுத்து அப்படின்னா. ஏன்னா ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல, நான் வந்திருப்பேன் இருந்தேன்னா. சொல்லி அனுப்புறதுலாம் டைம் இல்லை அம்மா அப்படின்னா. அர்த்தாதிக முகூர்த்தேனா 1.5 மணி நேரம் நிகிரகம் பண்ணிட்டான். இப்போ நிறையா சைன்யம் வந்திருக்கோம் ராமனோடலாம். தேனையே கேனா சைன்யம் இல்லை, ஒன்றும் இல்லைடா, ஒரு ஒண்டி தாண்டா. சாரதி கட்டிக்காரனும் தேர் ஓட்டினவன் நாள் சாரதி தரையில் நின்று யுத்தம் பண்ணார். தேனை ஏகேன பதாதினா அர்த்தாதிக முகூர்த்தேனா கரஷ்ட சகதூஷணா. எல்லோரும் சுவாமி நிகிரகம் பண்ணிவிட்டாளா, புண்ணியவாசனம் ஆகிடுது அப்படின்னு சொன்னாள். என்னடா அப்படி சொல்கிறேன், எப்படி நிகிரகம் பண்ணான்னாள். அதேங்கிற அவன் வில்ல வளைக்கிறது தெரியல, நாளில் அம்பு வைக்கிறது தெரியல. நாததானம் ஷராங்கோரானு நமுஞ்சந்தம் சிலீமுகானு நகார்முகம் விகர்ஷந்தம் ராமம் பஷ்யாமி சம்யுகே. ராமன் தெரிகிறான், அவன் வில்ல எடுக்கிறதோ வளைக்கிறதோ அம்பை வைக்கிறதோ எல்லாம் ஒன்றுமே பார்க்க முடியல. ஓடுற ஃபேனில் ரெக்கையை பார்க்க முடியுறதோ அது மாதிரி ராமன் தான் தெரிஞ்சேன் எனக்கு. அவன் ஆடி போயிட்டான். சூர்பனையும் வந்து கதறினாள், நீ அவனோட யுத்தம் பண்ண முடியாது, பஞ்சகத்தினால தான் கொல்லணும்னாள். நேரம் மாரீச்சம் சகாயம் மறையாமாசா மாரீச்சம் நாம ராட்சசம். அவனுக்கு ஒரு மாமா மாரீச்சன்னு, அவன்கிட்ட போனானான். அங்கே போனால் மாரீச்சன்ட்டு போய் சொன்னான், மாவான்னு கூப்பிட்டான். மாரீச்சன் உட்கார வச்சதும் என்ன விஷயம்னாள். இல்லை இந்த ராமனுடைய பத்தினியை தூக்கின்னு வரணும், அதுக்காக வந்தேன்னாள். மாரீச்சன் கேட்டான், உனக்கு ராமன் ஒருத்தன் இருக்கான், சொன்னது யாருனாள். அகம்பனான்னா அவனை முன்னாடி போய் தலையை வாங்கினாள். அவன் உனக்கு ஆபத்தை கொண்டு கொடுத்துருக்கான்டா. ஆச்சாதா கேனவாசீதா மித்ர ரூபேண சத்ருனா. அவன் மித்திர மாதிரி இருக்கிற சத்ரு உன்னை மனசில் உள்ளே வச்சுன்னு உன்னை எலெக்ஷன் நின்று தொங்க விட்டுறான் பாரு. அது மாதிரி மித்திர ரூபேண சத்ருடா. நான் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. நீ ராமனை உனக்கு இன்றைக்கி தெரியும், இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 13 வருஷமாக தெரியும் ராமனை எனக்கு. நான் 12 வருஷத்துக்கு 23 வருஷமாக தெரியும் அந்த ராமனை பார்த்துருக்கேன். அதனால் ராமனோட விரோதோ பலவதா க்ஷமோ, உனக்கு அவனோட விரோதம் வேண்டாம்டா ராமனை. 2 தடவை என்னை சுவாமி தப்பிக்க விட்டாள். நீலேருந்து இப்போது ராமன் காட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னா ராமனை கேட்டால் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். நாளை எண்ணின்னு இருக்கேன், அவன் நல்லபடியாக ஊருக்கு போகிற வரலையும் அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு இருந்துட்டுருக்கேன்டா. ராவணா தூக்கம் கிடையாதுரா எனக்கு. கண்ணை மூடி தூங்கினேன். திருஷ்டுவா சொப்னாக தம் ராமம் உத்பிரமாமி விஜய். தென்னையில் படுத்துன்னு தூங்குறேன். சொப்னத்தில் ராமனை பார்த்து உருண்டு கீழ் விழுந்துடுறேன், தரையில் விழுறேன். அதனால் எத்தனையோ நாளைக்கு ஆகிடுது. எங்கே பார்த்தாலும் ராமனாக தெரியுது. ராமனாவது ஏதாவது நல்ல கோதண்ட பாணியாக சீதா சமேதனம் தெரியக்கூடாதோ. கிரகீத தனுஷம் ராமம் பாசகஸ்தமிவாந்தகம் விருட்சே விருட்சேச்ச பஷ்யாமி சீரகிருஷ்ணாதினாம்பரம். ஆசிரமத்தில் உள்ள மரங்கள்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் ராமன் இருக்கிற மாதிரி தோன்றுறது. பயமாக இருக்குடா ராவணா வாழலான்னு சொன்னாள். அவன் கேட்கல. சீதையை கொண்டு வரணும், நீ மரியாதையாக ஒரு மான் ரூபத்தை எடுத்துன்னு போ. அவன் உன்னை பார்த்து சீதை பிடிச்சி கொடுக்க சொல்லுவா, ராமன் பிடிக்க வருவான். நீ அவனை எட்டி அழிச்சிட்டு போயிடு. அங்கே போய் ரொம்ப தூரம் போகிறதும் ராமன் குரல்லையே நீ வந்து சீதை லட்சுமணா அபயம்னு சொல்லு. உடனே லட்சுமணனே அனுப்பிச்சி விடுவாள். நான் சீதையை தூக்கின்னு வந்துடுவேன்னா. அவன் சொன்ன பிளான் கரெக்டாக நடந்துதான், அவன் நினச்சபடி நடந்துதான். இது என்னடா இப்படி நடக்குமானால், சாதுக்களுக்கு சில பிளான் தட்டி போகும் நல்லதுக்காக, போக்கிரிகளுக்கு அவன் நினச்சபடி நடக்கும் அவனை அழிக்கிறதுக்காக. அதனால் அதே மாதிரி மானை எடுத்துன்னு வர சீதை பார்த்துட்டு பிடிச்சி கொடுனாள். சுவாமி லட்சுமணா நான் மானை பிடிச்சினாரே பார்த்துக்கோனாள். அண்ணா மானா தங்க மானா இருக்குது, உடம்பு பூரா வைரம் வைடூரியம்,
ஜொலிக்கிறது. ஒரு குதிச்சுன்னா பாட்டுங்க டால் அடிக்கிறது. இது சொன்னார் அண்ணா, வேதத்துலேயோ சாஸ்திரத்துலேயோ இது மாதிரி ஒரு மான் இருக்குன்னு சொல்லலை, இது மாயா மான். தமேவையின மகம்மன்னியே மாரீச்சன் தம்பியாக, அந்த மாரீச்சன் தான் இங்கே வந்திருப்பான்னு நினைக்கிறேன், வாண்ணா அப்படின்னாள். சீதை சொல்கிறா, இல்லை இல்லை எனக்கு இது மானை பிடிச்சின்னு போகணும், அழகாக இருக்குது, ஊருக்கு எடுத்துன்னு போனோம்னா. லட்சுமணனும் பிடிக்காதேங்கிறான், போகாதேங்கிறான். இதான் தர்மசங்கடம்னு பேர். லட்சுமணன் விசாரணம் பண்ணிட்டு போனால் அண்ணா மதிக்கல பாரு, 14 வருஷமாக சிசுரூபம் பண்ணுமே நினைப்பான். லட்சுமணன் சொன்னதை கேட்டு போகாமல் இருந்துட்டால் சீதை வருத்தப்படுவாள், நம்ம ஒரு மானை பிடிச்சி கொடுக்க மாட்டேன்றாரேன்னு வருத்தப்படுவாள். சுவாமி 2 பேருக்கும் பொதுவாக சொன்னாலாம், லட்சுமணா நீ நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் தேடின்னு அந்த மானை வரைச்சின்னு போகிறேன், மானாக இருந்தால் பிடிச்சின்னு வரேன், மாரீச்சனாக இருந்தால் நிகிரகம் பண்ணி விடுறேன். நீ யாவத் புருஷத்தமே கேனா சாயகேன நிகன்யகம். நீ என்ன பண்ணணும்னா, அப்புறமத்தேன தே பாவியா ஆசிரமஸ்தேன சீதையா. இந்த மானை நான் பானத்தினால அடிக்கிற பரியந்தம் சீதையை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நான் வர பரியந்தம்னா சொல்லணும், அவதார ரகசியமாக. நான் மானை அடிக்கிற பரியந்தம் பார்த்துக்கோன்னா அப்புறம் நீ நகர்ந்து வந்துடு. இன்னும் அதுலேயே துன்யர்த்த பிரதானம் காவியம்னு பேர். யாவத் புருஷதமே கேனா சாயகேன நிகன்யகம் அப்ரமத்தேன தே பாவியா ஆசிரமஸ்தேன சீதையா. பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சுவாமி விரட்டின் முறாள் ரொம்ப தூரம் அடிச்சுன்னு போயிட்டான். அப்புறம் பானத்தெல்லாம் அடித்தார். அவன் சொந்த ரூபத்தோடு கீழ் விழுத்து சீதை லட்சுமணா அபயம்னு கற்றுட்டான். இந்த சப்தம் காதில் விழுந்தது சீதைக்கு. அர்த்தஸ்வரந்து தம்பர்த்துகு லட்சுமணா, அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்தெலாம் போடான்னாள். லட்சுமணன் சொன்னால் அண்ணாவுக்கு இதுமா ஆபத்து, ஆபத்து வரவாள்லாம் நினச்சா போக்குறவன் அண்ணா. ஆபதாம் பகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம். அவனுக்கு ஏது ஆபத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்கோ வந்துடுவார். அதெல்லாம் இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது. அவர் தீனமான குரலை கேட்டுவிட்டு இன்னொன்று உட்காந்துருக்கே லட்சுமணன்னாள். இல்லைன்னா நான் அம்மா அவனை பார்த்துக்க சொல்லியிருக்காருன்னா. அதெல்லாம் இல்லை, நீ இப்போ ராமனை பார்க்க போறியா இல்லையான்னு கேட்டால் மாட்டேன்னா. அப்போ சொன்னால் லட்சுமணா நீ தப்பான எண்ணத்தில் வந்திருக்கடா, இப்போ தாண்டா தெரியுது. காட்டில் ஏதாவது ராமனுக்கு ஏதாவது ஆகிடுதுன்னா என்னை அடையலாம் நினச்சி வந்துருக்க. தன்னை சித்தியதி சௌமித்ரே தவவா லட்சுமண சிவா. தப்பாக போராத காலம் வந்ததுன்னா வேண்டி வாழலாம் துவேஷிக்க முடியாது, பேச முடியாது, பண்ணுமா நாக்கு. அதனால தான் பகவானை வேண்டணும். அந்த ஜிஹ்வாமி மதுமத்தமான்னு இன்றைக்கி சொன்னால் லட்சுமணன் தூக்கி வாரி போட்டு தான் அம்மா இன்றைக்கி நாள் பதில் சொல்ல முடியும். மா தெய்வதம் பவதியுமா உத்தரம் மூத்சகே வக்தும். அவங்களுக்கு சொல்ல முடியும் பதில். ஆனால் நீ எனக்கு தெய்வமாக இருக்கேள், அதனால் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் இப்போ பிரிஞ்சு போனேன்னா உங்களை ராமனோட பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும்னு நினைக்கிறேன் போயிட்டான். இவன் அண்ணன்ட்டு போனதுமே ராவணன் மறைஞ்சிருந்தான் சன்னியாசி வேஷத்தில். அவன் வந்து ஷகி சத்ரி உபானகி சன்னியாசத்தில் உண்டனம் பண்ணி பூணலை எடுத்துகிட்டு கூட ஒரு சன்னியாசம் உண்டு. பூணல் சிவயோபீதத்தோடையும் ஒரு கிரமம் உண்டு. அதை எடுத்துகிட்டு வந்தானான். இந்த இருந்து வந்தால் சீதை என்ன பண்ணாலும் யாரோ சன்னியாசி வந்திருக்காள். என்ன இதம் ரிஷி பிராமண காமமாஸ்யதாம் இதஞ்ச பாத்தியம் பிரதிகிருஹ்யதாமிதி இதஞ்ச சித்தம் வனஜாதமுத்தமம். உட்காருங்கன்னு ஆசனம் போட்டாலாம். இது என்னென்னால் இந்த போராத காலம் வந்துன்னா நல்ல வாழை துவேஷிக்க முடியாது பண்ணுவான், போக்கிரி ஸ்நேகத்தை விரும்ப முடியாது பண்ணுவான். அங்கே வந்து பூஜிக்க வேண்டிய லட்சுமணன் நிந்திச்சு அனுப்பிச்சா உள்ளே விட தகாத ராவணனே உட்காரு சாப்பிடுங்கோங்கிறா. அவர் லட்சுமணன் சொன்னார், ராவணன் சொன்னால் நான் உட்கார வரல, நான் ராவணன் வந்து லங்கைக்கு அதிபதி, உன்னை தூக்கின்னு போக வந்திருக்கேன்னா பாவி இப்படி நினைக்காதரா. யாராவது நல்ல நெருப்பு மேல் வேட்டியில் கட்டின்னு போக நினைக்கலாமா? பசி தாங்களே இந்த விஷத்தை குடிக்கலாமா? வாண்டாண்டான்னு சொன்னால் கேட்கல. சீதைக்குன்னு கிளம்பினா. அதுதான் பக்கத்தில் ஜட்டாயுன்னு ஒரு கழுகு, அது வந்து தடுத்தது. தசரதனுக்கு ரொம்ப ஸ்நேகம், அது அங்கேருந்து தடுத்தது. நான் உன்னை ஜெயிக்க முடியாது, விருத்தோகம் தம் யுவா தன்வி, நான் வயசானவோ நீ யுவா, நீ ஆயுதம் வச்சுருக்க, என்கிட்ட ஆயுதம் இல்லை. ததாப்பியாதாய கௌதே வைதேகி குஷலீன கமிஷ்யசி. அப்படி நீ சீதையை தூக்கின்னு போக விடமாட்டேன்னு சொல்லி அவனோட சண்டை போட்டு அவன் ஒரு பக்கத்தை 10 கையும் மூக்கால் விட்டு கீழே போடுமா. அடுத்த நிமிஷம் பார்த்தா போட்ட கை கீழே துடிக்கும், புதுசாக ஒரு 10 கை முளைச்சிடுமா. அத்தனை தபஸ்.
கடைசியில் ராவணன் அவனை ரெக்கையில் கத்தியால் வெட்டி கீழே தள்ளிவிட்டு தேரெல்லாம் உடைச்சிட்டார். ஜட்டாயு இவன் கையில் தூக்கின்னு கிளம்பி லங்கையில் அசோகனத்தில் கொண்டு வச்சுட்டான். இது சுவாமி வராள் எதிர்க்கு லட்சுமணன்னா, என்னடா லட்சுமணான்னாள், என்ன அண்ணா பண்ணி விட்டுட்டு வந்தேன்னாள். அண்ணாவா சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னால் எல்லாம் கேட்க முடியலண்ணா. அப்படி என்னடா சொல்லிவிட போகிறா, பொறுத்துக்கூடாதுங்கிற. ஏன்னா சீதை சொன்னதை ராமன்கிட்ட சொல்ல முடியல, அது சங்கோஜமாக இருந்தது. சொன்ன வார்த்தை எப்பேற்பட்டது, அது போய் ராமன்கிட்ட சொல்ல பிடிக்கல லட்சுமணனுக்கு. அவள் இப்படி தான் சொல்லுவேன், ஸ்திரீகள் நீ என்னமாடா வந்தேன்னா வந்து சொல்லி வந்து பார்க்குறா காலியாக இருக்குது. மிருகங்கள்லாம் தெக்க காமிக்கிறது. அந்த மகன் எல்லாம் ரொம்ப வளர்த்துருந்தால சீதை இதெல்லாம் காமிச்சது. சீதை வருத்தப்பட்டு சுவாமி தேடின்னு வரும் பொழுதும் அங்கே பார்க்குறார் ஜட்டாயு கிடக்கார அடிபட்டு. இந்த ஜட்டாயு பார்த்ததும் யாரோ ராட்சசன் நினச்சினுட்டாள். அப்போ தான் அவர் சொல்லிட்டு, அப்பா நான் தான் ஜடாயு, உங்கள் அப்பாவோட ஸ்நேகிதன். நான் வந்து ராவணன் தூக்கின்னு போனால் நான் அவனோட சண்டை போட்டேன், என்னை அடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் சீதையை அவன் அடைய முடியாது, கவலைப்படாதேன்னு தான். என்னன்னாள், விந்தோ நாம முகூர்த்தோயம் சச்சகா குஸ்தனாபுதத்து. சகல சாஸ்திரம் இருக்குது ராமாயணத்தில். ஜோதிஷ் சாஸ்திரம் கழுகு சொல்கிறது ஜோதிஷ் சாஸ்திரம். அவன் தூக்கின்னு போன வேலை விந்தங்கிற முகூர்த்தம். இதில் ஒருத்தன் எடுத்துகிட்டு போனான்னா அவன் அனுபவிக்க முடியாது, உடையவன்கிட்ட வந்து சேர்ந்து விடும். கவலைப்படாதேங்கிறதான் அவனுக்கு ஜீவன் போகிற சமயத்தில் ஜடாயு இப்படி சொல்ல ஜடாயு ரொம்ப லட்சுமணன் கூட்டி சொன்னாள், அண்ணா லட்சுமணா, ஜாதியினால் உயர்ந்தவாளே இல்லைடா உலகத்தில். யார் தர்மத்தில் பற்றோடும் எல்லாத்தையும் அன்போடு இருக்கான், அவன் தான் உயர்ந்தவன். சர்வத்ர கலு திருஷ்யந்தே சாதவோ தர்மச்சாரிணா சூரா சரண்யா சௌமித்ரே திரியக்யோ நிகதேஷ்வபி. ஒருத்தனை பிறப்புனால மட்டம்னு சொல்லக்கூடாதுன்றான், குணத்தினால உயரணும். வரும் ஜட்டாயு கழுகு அது உதவி பண்ணியிருக்கு பாருன்னு சொல்லிவிட்டு இந்த மடியில் வச்சுன்னு என் ஜடாயோ நீ கவலைப்படாதே, யாகத்தில் யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஷ்சயாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதா கச்ச லோகானனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதச்ச மயா உரஜா. மடியில் தூக்கி தடவி கொடுத்து, ஜட்டாயோ நான் வந்து எங்கேயால் உனக்கு சம்ஸ்காரம் பண்ண போகிறேன். 60,000 வருஷம் ரங்கநாதனை உபாசித்து அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டிலாம் பண்ண தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க போகிறது. அவனுக்கு நான் பண்ணல. உனக்கு சம்ஸ்கிருதச்ச மயா உரஜா, நீ புண்ணியலோகத்துக்கு போ, யாகம் பண்ணுற புண்ணியசாலையில் போகிற ஊருக்கு போனாள், அக்னிஹோத்திரிகள் போகிற ஊருக்கு போனாள், பூதானம் பண்ணவா போகிற ஊருக்கு போனாள். இதெல்லாம் ரொம்ப சிரமம். அக்னிஹோத்திரம் 2 வேளையும் பண்ணணும், பூதானமும் கொடுக்க மனசு வராது. பக்கத்து வயக்காரம் ஊரில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு தோணும். வரப்போ கொஞ்சம் தள்ளி போட்டு கொஞ்சம் சேர்க்கணும்னு தான் தோணும். பக்கத்து மனக்கட்டுக்காரர் எட்டி இருந்தாருன்னா வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் தள்ளி கட்டிடுவான். அது இன்னும் ஒரு 1/2 அடி தள்ளினத்தில் நமக்கு என்ன லாபம் வர போகிறது தோணாது. அது அப்படி அது கனி அப்படி பண்ணும் அது. அதனால் பூதானம் பண்ணுறதும் உயர்வு. நம்ம கோசாலைக்கு மாட்டுக்காக புல்லு போகிறதுக்காக இடம் வாங்கிடுறது. இந்த பக்தாலெலாம் கொடுத்துட்டுருக்கா. பூதானம் வந்து யாச்சும் பூமி பிரதாயினாம்ங்கிறாள். இந்த பூதானம் பண்ணவாளுக்கு பாவங்கள்லாம் ரத்தாயிடுமா, சேமங்கள் வரும்னு சொல்லியிருக்கு. இந்த பக்தாலெலாம் நிறையா அந்த பூதானத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. இந்த நம்ம இந்த திரவியம் சௌக்கியத்தை கொடுக்கணும்னா தர்மத்துக்கு செலவழித்தா பாக்கி சௌக்கியத்தை கொடுக்கும். நான் டேக்ஸ் கட்டிவிட்டேன்னா நம்மகிட்ட கவலை இல்லாமல் எடுத்துகிட்டு முறை மருங்க பணம். அது மாதிரி தர்மத்துக்கு செலவழிச்சோன்னா சௌக்கியத்தை கொடுக்கும். தர்மத்துக்கு செலவழிக்கிறதுனா செலவாகாமல் இருக்காது, துக்கத்தை கொடுத்துன்னு செலவழியும். பாருங்கள், இப்போ எத்தனை பேர் இந்த கொரோனாவில் வந்து எனக்கு வேண்டிய 36 லட்சம் போய் செலவாகும், கிடைக்கல பிழைக்கல, அப்படி கொண்டு விடுறது. அது மாதிரிலாம் வராமல் இருக்கணும். அது வந்து அந்த தர்மத்தில் பற்றோடு கூட நம்மளால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணிகிட்டு இருக்கணும். அது சொன்னாள், நீ புண்ணியலோகத்துக்கு போன்னு சொல்ல ஜடாயு கேட்டது, அங்கெல்லாம் என்னை விடுவாளா, நான் ஒரு கழுகாச்சேன்னாள். நான் சொன்னேன்னு சொல்லுவேனாலாம் சுவாமி. அவதார ரகசியத்தை மறந்து மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகானனுத்தமா ராமன் நினச்சான்னு சொல்லுவார் இருந்தாள். நான் அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த ஜட்டாயுக்கு
தன் கையால் பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணாலாம். சுவாமி அத்தியனம் பண்ணியிருக்காள். அதனால் லட்சுமணன் கூப்பிட்டு நல்ல சந்திரக்கட்டையெல்லாம் கொண்டு வர சொல்லி அதுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி வராள். கபந்தன் ஒரு ராட்சசன், அவனுக்கு நீளமான கை, வயத்தில் வாய், அவனுக்கு தலை மேலே கிடையாது, கீழே. அவன் எல்லாத்தையும் அள்ளி உள்ளே தள்ளிவிடுவான். அந்த கை ரொம்ப தூரம் உள்ள கை ராமலட்சுமணா இதை மட்டும் விட்டா. திடீர்னு பின்னாடி போகிறா, எங்கே போகிறோன்னு தெரியல. சுவாமி கவலைப்பட்டா. அதுக்கு லட்சுமணன் சொன்னால், அண்ணா ஏதோ பூதம் பிடிச்சி இழுக்கிறது போல இருக்கு, அதனால் இந்த பூதத்துக்கு என்ன பலி கொடுத்துட்டு நீங்கள் போங்க. மாமிகி பூத பலி தத்துவா பலாயுஸ்வ யதாசுகம்னால். சுவாமி சொன்னால், லட்சுமணா நீ ரொம்ப அசடு, எங்கே வீரத்தை காமிக்கணுமோ அங்கே வீரத்தை காமிக்க மாட்டேன், எங்கே காமிக்கக்கூடாதோ அங்கே காமிப்பேன். அதனால் நீ ஒரு கையை விட்டு நான் ஒரு கையை வெட்டுறேன்னால் வெட்டினா அவன் உடனே அவன் சாப விமோசனத்தை அடையிறான். அவனுக்கு சம்ஸ்காரங்களை பண்ணினால் உன் கையால் சம்ஸ்காரம் பண்ணி விட்டான். இந்த தசரதனுக்கு பண்ணலை, ஒரு கர்மா பண்ணலைன்னா அந்த கர்மா அவனை விடாது. அந்த கர்மா இருக்க அவனை விடாது. யாராருக்கோ பண்ண முடியாயிடுது. சன்னியாவனம் பண்ணலைன்னா சாக்கடை எழுத முடியாத இடத்துல அந்த ஜலத்தை விடுற கர்மா விடாது, அது பலன்னா இருக்காது. இந்த சுவாமி ஜட்டாயுசுக்கு சொர்க்கதியை கொடுத்தால், கபந்தனுக்கு மோட்சத்தை கொடுத்தாள். அவன் திவ்ய ரூபத்தோட விமானத்தில் போகிறதே ராமனை கூப்பிட்டு சொன்னாள், ராமா நீ இந்த சபரின்னு ஒரு புண்ணியசாலி இருக்கா, அவளுக்கு போய் அனுகிரகம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஷியமுகம்னு ஒரு மலை இருக்குது, அது மேலே சுக்ரீவன், சுக்ரீவோ நாம தர்மாத்மா வானரயூதபா வீரோ வினிகிருதோ பிராத்ரா ஜகத் பிரமதி துக்கிதா. சுக்ரீவன்னு பேர். அண்ணாவான வாரியால் விரட்டப்பட்டு ரிஷிமுக பருவத்தில் இருந்துட்டுருக்கான். அவனை ஸ்நேகம் பண்ணிக்கோ, அவன் உங்களுக்கு சீதா லாபத்துக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மறைஞ்சுட்டான். சுவாமி சபரியை பாருன்னு சொல்லலா, சபரி எங்கே இருக்கான்னு தேடின்னு வர்றான். ராமாவதாரத்தில் பகவானாக தேடி சென்று போய் பார்த்தது சபரி ஒண்டி தான். பாக்கி அத்திரியாத்துக்கு போனார், அகஸ்தியர் வீட்டுக்கெல்லாம் போனார், எல்லாம் ஆந்திவே அங்கே போனதெல்லாம். தேடின்னு போனதுங்கிறது சபரி ஒண்டி தான். சுவாமி தேடின்னு போகிறாளாம். அவள் வேட ஜாதியில் பிறந்தவள். அவன் வீட்டு தேடின்னு போகிறார். தௌ புஷ்கரிண்யா பம்பாயா தீரமாசாத்ய பஷ்சிமம் அபஷ்யதாம் ததஸ்தத்ர சபர்யா ரம்யமாஸ்ரமம். பம்பையினுடைய மேல கரையில் சபரியினுடைய ஆசிரமத்தை பார்த்தாராம். அவள் வீடு எப்படி இருக்குன்னாள், சபர்யா ரம்யமாஸ்ரமம். ரொம்ப அழகாக இருந்ததுன்னாள். ரொம்ப அழகாக இருந்துன்னு கிரானைட்டா மொசைக்கா என்ன போட்டுருந்தாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அழகாக பெருக்கி மொழிகி சாணி போட்டு மொழிகி கோலம் போட்டு வச்சுருக்காள். ஒரு குடிசை. ரம்யம் ஆசிரமம்னாள். இந்த ஆசிரமம்னாலே நம்மளுடைய சிரமத்தை போக்குற இடம்னு அர்த்தம். ஆசிரமா சிரமநாசனா. தபஸ்விகள் உள்ள இடத்துக்கு ஆசிரமம்னு பேர். அங்கே போனால் சபரி ரொம்ப நாளாக காத்துருக்காள். அப்படி ராமனை பார்த்து லட்சுமணின்னு பார்த்தா ஓடி வந்தாளாம். அங்கேயிருந்து ஓடி வந்து ராமஸ்ய பாதௌ ஜக்ராக லக்ஷ்மணஸ்ய ச தீமதா. ராமனை நமஸ்காரம் பண்ணினாள். புத்திசாலியான லட்சுமணி நமஸ்காரம் பண்ணாங்கிற வால்மீகி. இங்கே கதாநாயகன் ராமன், அவனுக்கு விசேஷனமே சொல்லலை. புத்திசாலியான லட்சுமணனுக்கு விதேசம் சொன்னான். என்ன காரணம்னால், ராமன் லட்சுமணன் அண்ணா தம்பி அடையாளம் தெரியாது. பின்னாடி ஹனுமார் நாளைக்கு சிரமப்பட போகிறார். இந்த சுவாமி நமஸ்காரம் பண்ண வந்த சபரி வந்ததும் லட்சுமணன் என்ன பண்ணினானா, புத்திசாலித்தனமாக கொஞ்சம் கையை கட்டின்னு இப்படி பின்னாடி நின்னானா. ஓ இவன் அண்ணான்னு தெரிஞ்சு விட்டான். இந்த தெரிஞ்சுக்கணும். பொன் பார்க்க போகிறதே 4 ஸ்நேகத்தில் அழிச்சுன்னு வந்துடுவான். சில வந்துடுவான். அங்கே போய் பொன் பார்க்க போகிறதும் ஆமாம் ஒரு ராத்திரி நடந்து அந்த பொண்ணை உள்ளே போய் கேட்டால் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு, யார் மாப்பிள்ளைன்னு கேட்டாவ. சோபாவில் 4 உட்காந்துருக்கு. எல்லாமே நான் காணாத கண்ணா மாதிரி பார்த்தது. எல்லாம் பேண்ட்டு சட்டை, இதில் யார் மாப்பிள்ளைன்னு தெரியலேன்னு விட்டா. அது மாதிரி போகலாம். பின்னோட வரும் கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருந்தால் நமஸ்காரம் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, அப்புறம் எங்களை கேட்காத அண்ணா பார்த்துக்கோன்னு மாப்பிள்ளை காண்பிச்சு கொடுக்கணும். ஜாடையா
அது இல்லையே உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை. இதுவும் பஜ்ஜி தின்னுடைய இன்னும் வேலை காமிச்சுன்னா இப்படி நடந்தது ஒரு இடத்துல. அது மாதிரி லட்சுமணன் என்ன பண்ணார், நாள் வயசானவள் நமஸ்காரம் பண்ண வரா, அவர் சிரமம் அப்படி நாளைக்கு அனுமாருக்கு நகர போகிறதில்ல, அவர் திணற போகிறார் அண்ணாத்தையும் புரியாமல். இன்னும் கொஞ்சம் நகர்ந்துனால லட்சுமணஸ்ய ஜதீமத, புத்திசாலியான லட்சுமணன், அதனால தான் வால்மீகி போட்டார். இப்படி நகர்ந்ததும் ராமனை நமஸ்காரம் பண்ணாள், லட்சுமணையும் நமஸ்காரம் பண்ணாலாம். ராமஸ்ய பாதௌ ஜக்ராக லக்ஷ்மணஸ்ய ஜதீமதா. சுவாமி இந்த சபரியை பார்த்து பிரச்சனை பண்ணாலாம். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபா கச்சித்தே நியதः க்ரோதः ஆஹாரश्च தபோதனே கச்சித்தே நியமாः ப்ராப்தாः கச்சித்தே மனசः சுகம் கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷிணி. கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ, சபரி நீ தடங்கள்லாம் தாண்டி வந்தையா, நிர்ஜிதா விக்னாஹ தாண்டப்பட்டுதா. கச்சித்தே வர்ததே தபா, தபஸ் வளர்றதா. கோபம் அடங்கித்தா, ஆகாரத்தை குறைச்சியா கேட்டாள். இது கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபா. நிர்ஜிதா விக்னாஹன்னா என்ன விக்னம்னால் தபஸுக்கு 1000 இடைஞ்சல் வரும். கோடியும் தெக்தோ ஹரிம் ஸ்வரேத்துன்னு விட்டாள். ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா ஒரு ஜபம் பண்ணுறதுக்குள்ளே 100 தொந்தரவு வந்துடும். அதெல்லாம் மறந்து விட்டுவிட்டு தான் உட்காரணும். நான் தடங்கள்லாம் ஜெயிக்கப்பட்டதானால் கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ கச்சித்தே வர்ததே தபா, தபஸ் விருத்தி அடைகிறதான்னாள். தபஸ் என்ன செடியாக கொடியாக வளர்கிறதுக்கு நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகணும். தபஸுன்னா இன்றைக்கி 108 காயத்ரி, நாளைக்கு 1008 காயத்ரி, அப்புறம் 10,000, அப்படி ப்ரமோஷனில் போகணும். சிலவ என்ன பண்ணுவான், ராமனுக்கு அர்ச்சனை பண்ண நான் தினம் லட்சார்ச்சனை பண்ண போகிறேன்னு ராமர் செய்து விக்கிரகத்தை வாழ்ந்து வச்சுட்டு ஆரம்பிச்சுடுவான். ஆரம்பித்தா ஒரு 5-6 நாள் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம சஹஸ்ரநாமம் லட்சார்ச்சனை சஹஸ்ரநாமத்துக்கு வந்துடும், சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரத்துக்கு வரும், அஷ்டோத்திரம் துவாதசநாமத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நீயே நைவேத்தியம் மட்டும் போட்டு விட்றே, எனக்கு டைமாக இருக்குன்னு விடுவான். அப்படி டிமோஷனில் வரக்கூடாது, ப்ரமோஷனில் இருக்கணும். தபஸு புண்ணிய காரியங்கள் உறுதி அடையணும். கச்சித்தே வர்ததே தபா கச்சித்தே நியமா பிராப்தா கச்சித்தே மனச சுகம். உனக்கு நல்லதெல்லாம் அடைஞ்சுதா. இதுக்கு என்ன மீட்டர்னா கச்சித்தே மனச சுகம். உன் மனசு நிர்மலமா கவலை இல்லாமல் சௌக்கியமாக இருக்கான்னு கேட்டாள். கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷிணி. தன்னலங்கிறதாம மதங்காதி மகர்ஷிகளுக்கு சிஸ்ரூஷ பண்ணினியே, அந்த சிஸ்ரூஷ பலிச்சுதான்னு கேட்டாள். இதே குரு சிஸ்ரூஷா சபலா சாருபாஷினி ராமேண தாபசி பிருஷ்டா சா சித்தா சித்த சம்மதாங்கிறார் வால்மீகி. அவர் ராமன் இப்படி கேட்டதும் அவள் பதில் சொன்னாலாம். அவள் எப்பேற்பட்ட ஒரு நாள், சா சித்தா சித்த சம்மதா. அவள் தபஸ்வினி, மகா தபஸ்வின்லாம் அவளை தபஸ்வினின்னு ஒத்துண்டவள் நாள், சித்த சம்மதான்னாள். அப்படி ஒத்துக்க மாட்டான். இங்கே வேணா பாருங்க, இந்த பகதரை பற்றி அந்த பகதரை கிட்ட அதெல்லாம் சும்மானா அவருக்கு உண்மையே தெரியாது, ஸ்ருதியை பக்கத்தில் வச்சு பண்ணுறாருமா, இவரை பற்றி அவர் குறை சொல்லுவார், அவரை பற்றி இவர் குறை சொல்லுவார். சித்த சம்மதான் நாள். சாதுக்கள்லாம் போற்றப்பட்ட உத்தமின்னு சொல்கிறாள். ஏன்னா அவள் பிறந்தது வேட ஜாதியில் தான். அவளுக்கு விமலான்னு பேர். அந்த ரொம்ப அழகியாக இருப்பிள். அவன் என்ன பண்ணா, அப்பா அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினா, ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி வேட ஜாதியில் காட்டு தானே, வாசலில் மரத்தடியில் பாட்டி தலைவாரி பின்னிட்டு இருந்தா. என்ன எங்கே பார்த்தாலும் ஒரே மான் முயல் பன்னி ஆடு எல்லாம் கொண்டு கட்டியிருந்தது. இதை கேட்டா சபரி, இதெல்லாம் என்னத்துக்கு வந்திருக்கு பாட்டின்னாள். என்னத்துக்கு வந்துருங்கிறியே, நான் உனக்கு கல்யாணமும் இல்லையோ, அதில் விருந்துக்கு காட்டில் உள்ளவா எல்லாரையும் கூப்பிட்ருக்கான், அதனால் இது போகாதுன்னு இன்னும் பிடிக்க ஆள்லாம் போயிருக்கா அப்படின்னாள். உடம்பெல்லாம் நடுங்கித்தான் சபரிக்கு. அம்மா, நான் ஒரு ஜீவன் நல்லா இருக்கிறதுக்கு இத்தனை ஜீவனை கொல்லி சாப்பிட போகிறாளா எல்லாரும், அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா நினச்சாள். சாப்பிடலை.
அப்படியே வயிற்றா உட்காந்துருந்தா எல்லோரும் தூங்கினதும் ஒரு ராத்திரி ஒருத்தருக்கும் தெரியாமல் கிளம்பிட்டான். அது 11 மணிக்கு மேலே கிளம்பி 2 காடு தாண்டிட்டான். ஒரே வள்ளியும் முள்ளியும் பேந்து உடம்பெல்லாம் கிழிஞ்சு இந்த நேர மத்தங்காசிரமம் போனாள். அங்கே போய் ரிஷிகளை பார்த்து நான் மனசு வெறுத்து வந்துட்டேன், என்னை நீங்கள் ஆற்றுல வேலைக்கு வச்சுக்கணும், நான் சிஸ்ரூஷை பண்ணுறேன், மிச்சம் மீதி போடுங்கன்னாள். தத்துவம் புரியாத சில ரிஷிகள் நீ வேட ஜாதி, நீ பார்த்தாலே வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டா. மதங்கரை போய் நமஸ்காரம் பண்ணினாள், நீங்கள் என்னை காப்பாற்றணும்னாள். அப்போ மதங்கர் சொன்னார், அம்மா நீ நீ என்ன ஆசிரமத்திலே நீ இருக்கலாண்டிம்மா, உனக்கு வந்து ஞானம் எனக்கு இன்னும் வரலேன்னாராம். மதங்கர் உனக்கு வந்து ஞானம் பூர்ணமாக வந்துடுத்துரி, அந்த அளவு எனக்கு வரலேன்னாலாம். சித்தா சித்த சம்மதா, அதனால தான் வால்மீகி சித்த சம்மதான்னு போட்டாள். அப்புறம் எல்லாருமே சபரியை கொண்டாடினாலாம். அவளுக்கு வயசான காலத்தில் தான் ராவனை பார்க்குறா. வாழ்நாள் பூரா தியாகம் பண்ணிவிட்டா என்னத்துக்காக அஹிம்சை கூடாதுன்னு சொல்லி. அஹிம்சா பரமோ தர்மா, பிறருக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதே பெரிய தர்மம். கேட்டு இந்த சபரி என்ன சொன்னான்னாள், அத்ய பிராப்தா தபஸ்ஸித்தி தவ சந்தர்சனான்மயாம் அத்யமே சபலம் தப்தம் குரவச்ச சுபூஜிதம். ராமா பூஜிதாக त्वयि देव பூஜிதமாக இருக்கு. पूजिताः. ராமனை பார்த்து சொன்னாள், அப்பா எனக்கு 82லேயே சித்தி ஆகிடுத்து, 91 நான் பகவானோட பேச ஆரம்பித்தேன் அப்படின்லாம் சொல்லலை. அசடாக இருந்தால் சொல்லுவோம், எனக்கு 94 எனக்கு சித்தி இப்படிலாம் சொல்லுவோம். அப்படி சொல்லலை. எனக்கு எப்போ எல்லாம் கிடச்சி தெரியுமோ, மனசில் சௌக்கியம், ஆனந்தம், தபசித்தி எல்லாம் ஒன்றை பார்க்குறேன்னு இப்போ தான் கிடச்சினாலும். தவ சந்தர்சனான்மயா, தவ சந்தர்சனாது, தரிசனம் சந்தர்சனம். இதே நான் அயோத்திக்கு வந்தால் அவனை பார்க்க முடியாது. பீதாம்பரம் மரம் கட்டி நீ பாட்டுக்க உடம்பு பூரா மூடி இருக்கும், காலம் தலைந்தேன்னு தெரியும். இந்த கைகை பின்ன பாக்கியம் இடுப்பில் மரவரி ஒன்று கட்டி அனுப்பிச்சிருக்கா பாட்டு, இந்த நாள் துணி மாதிரி. அது மாதிரி ஒன்று ஆபாத மஸ்தான் பார்க்குறேன். தப சந்தர்சனான்மயா, இப்போ தான் எனக்கு வந்து கிடச்சிது இன்னும் சொல்லிவிட்டு ராமான்னு கூப்பிட்டாள். இன்னும் என்கிட்ட வேஷம் ஒன்றுமான்னாள். ஏன்னாள், நீ யாருன்னு எனக்கு தெரியும் நானா, யாருன்னு தொய் தேவவரே ராமா பூஜிதே புருஷ ரிஷபா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இன்னும் என்கிட்ட வேஷம் பண்ணுவாங்க. என்னென்ன சுவாமி, நீ தேவதேவன், வைகுண்டவாசி, ஸ்ரீபதி, லட்சுமி ரமணன், வேதம் தேட்டின பொருள் ராமாவதாரம் பண்ணியிருக்கேன் நானா. இது என்னென்னால், தபஸ்விகள்கிட்ட உத்தம பக்தி உள்ளவாட்ட பகவான் மறைச்சிக்க முடியாதான். அவன் எவ்வளோ வேஷம் போடலான்னு தெரிஞ்சு விடுமா சுவாமிக்கு. அவன் சொன்னானா, நீ தேவதேவன் பரமாத்மா, உன்னை பூஜை பண்ணேனே, என் ஜென்மா கடை தேர்த்திராமான்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த ரிஷிகள் பூஜை பண்ண இடங்கள்லாம் அழைச்சி போய் காமிச்சாள். பூவெல்லாம் வாழலை. அவள் நீ ராமான்னு கூப்பிட்டாள். நீ சித்திரக்கூடம் வந்திருப்ப. சித்திரக்கூடம் தொய் பிராப்தே விமானைரதுல பிரபை. 12 வருஷம் முன்னாடி சித்திரக்கூடம் வந்திருக்க. அப்போது ஒரு நாளைக்கு நெல்ல ரிஷிகள்லாம் விமானம் வந்து புண்ணியலோகம் போனாள். இதஸ்தே திவமாரூடாக ஜானகம் பரியச்சாரிஷம். நான் அவளை போய் நமஸ்காரம் பண்ணி என்னை கைவிட்டு போகிறீங்களே, எல்லோரும் போகிறீங்களேன்னு கேட்டேன். அப்போது அவள்லாம் சொன்னா, அம்மா நீ பண்ண புண்ணியம் நாங்கள்லாம் பண்ணலடிம்மா. ஏன்னாள், ஆகமிஷ்யதி தே ராமா சுபுண்ணியமிமமாஸ்ரமம். உன்னை தேடி ராமன் வரப்போகிறான். எல்லாரும் ராமனை தேடி போகிறா. அவள் தேடி போயிட்டு இருக்கா. அந்த ராமன் உன்னை தேடி வரப்போகிறான். தே ராமன்னாள். உன்னுடைய ராமன் உனக்காகவே ராமாவதாரம், ஷஷ்டியாகவும் வரும், சதுர்த்தியாகவும் வரும். அநாகமிஷ்யதி தே ராமா சுபுண்ணியமிமரா. நாங்கள் அக்னிஹோத்ராதிகள் பண்ணி இந்த ஆசிரமம் புண்ணியமாக இருக்குது. என் ராமனுடைய திருவடி பெற்றதும் சுபுண்ணியமாக போகிறது. சுபுண்ணியமிமமாஸ்ரமம் சதே பிரதிகிரீத சௌமித்ரி சகிதோ. ஒரு ரகசியம் சொன்னாள், ராமன் வரப்போகிறான், நீ அவனை பூஜை பண்ணுறதே எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு சிசூஷை பண்ணிட்டு பின்னோடு வரான் லட்சுமணன் புண்ணிய புருஷன், அவனையும் சேர்த்து பூஜை பண்ணுனாலாம். சதே சௌமித்ரி சகிதோதித்தி. அதனால தான் லட்சுமணி நமஸ்காரம் பண்ணாள் இருக்குது. ரகசியங்களை குரு சொல்லணும். இப்படி சொல்லிட்டு போயிருந்தாள். அதிலிருந்து 13 வருஷமாக ராமா ஒரு நாமாவை சொல்லிட்டு இப்போ துளசிதாசர் சொன்னாள்,
தூங்க மாட்டாளாம். அது பழக்கொடைய கையில் வச்சுனே படுத்துட்டுருப்பலாம். ஒரு சரகு பண்ணி தான் ராமன் வரான்னு ஏந்திருப்பலாம். ஒரு முயல் ஓடிச்சுனா ராமன் வரான்னு ஏந்திருப்பலாம். இப்படி நான் வந்து 13 வருஷமாக ராமனை தியானம் பண்ணினாலாம். அதனால் அவள் சொல்லிட்டு போனால் அன்னிலேருந்து ராமநாம ஜபிச்சுட்டுருக்கேன் ராமா இன்னும் சொல்ல நீ நான் உனக்கு புண்ணியலோகத்தெல்லாம் கல்பிக்கிறேன்னா அவள் பண்ண அக்னிஹோத்திர அக்னியை ரட்சிச்சுட்டு இருந்தாலாம். ராமனை பார்த்தனே இந்த அக்னியில் இறங்கினாள். இந்த பாஞ்சபௌதிகமான சரீரம் அப்படி பஞ்சபூதி மாதிரி கரைஞ்சது. திவ்ய ரூபத்தை அடைஞ்சு விமானம் வந்து அதில் ஏறின்னு போனாலாம். எங்கே போனாள்னால் எத்திரத்தே சுகிருதாத்மானா விகரந்தி மகர்ஷயா தத் புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா. மதங்காதி மகர்ஷிகள்லாம் எந்த புண்ணியலோகத்துக்கு போனாலோ அக்னிஹோத்திரம் உபாசனம் பண்ணிட்டு வேதபாராயணம் பண்ணவாளோ எந்த ஊருக்கு போனாலோ அந்த ஊருக்கு போனாலோ சபரி. இங்கே அதே ஊருக்கு சபரியும் போனால் இந்த சிருஷாபலன்னு சொல்லி சபரி மோட்சம் சொன்னால் வால்மீகி மேலே சுவாமி அனுபுத்ராம சமாகம் மேலே சுக்ரீவ சக்கியங்கள்லாம் மேலே சொல்கிறாள். இந்த 9 நாளைக்குள்ளே